கருட பஞ்சாசத்திலே இன்றைக்கு 52வது, அதாவது கடைசி ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே பலஸ்ருதி இருக்கிறது. பலஸ்ருதி என்றால் இந்த கருட பஞ்சாசத்தை வாசித்தால், அனுசந்தித்தால், பாராயணம் பண்ணினால் என்ன பலன் கிடைக்கும் என்பது. முதலிலே ஆச்சாரிய வந்தனத்துடன் ஆரம்பிப்போம். அடுத்தது நாராயண குரும் ஞான வாராசி மகமாஸ்ரயே யோ ராஜசாக்னிபிர்நித்யம் மஹராதிதயானனா ஸ்ரீமதே நாராயண தாதயார்ய மகாதேசிகாய நமः. நெக்ஸ்ட். ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. முதலிலே 52வது ஸ்லோகத்தை வாசிப்போம். சைகாம் பஞ்சாசதம் யாம் அதனுத வினதா நந்தனம் நந்தயிஷ்யன்னே கிருத்வா மௌலோ ததாஜ்ஞாம் கவிகதக கடா கேசரி வெங்கடேஷः தாமேதாம் ஷீலயந்தः சமித விஷதர व्याधिदैवाधिपीडाः काङ्क्षा पौरस्य लाभाः कृतमितरफलैः तार्क्ष्यकल्पाः भवन्ति. ஸ்லோகத்தினுடைய மேலெழுந்த அர்த்தத்தை முதலிலே பார்த்து விடுவோம். பஞ்சாசத் என்றால் 50, ஏகா என்றால் 1, சைகாம் பஞ்சாசதம் என்றால் ஒன்றோடு கூடின 50, 51 என்ற அர்த்தம். இந்த 51ஐ இதுவரையில் கருட பஞ்சாசத்திலே 51 ஸ்லோகங்கள் ஆயிருக்கின்றன. இந்த 51 ஸ்லோகங்களை அனுசந்தித்தால் என்ன பயன் என்று சொல்ல போகிறார். இது கடைசி ஸ்லோகம். இந்த கடைசி ஸ்லோகத்திலே யார் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணினார், எந்த உத்தேசத்துக்காக பண்ணினார், இதை அனுசந்திப்பவர்களுக்கு என்ன பலன், எல்லாவற்றையும் சொல்லுகிற ஸ்லோகம் இது. எதற்காக பண்ணினார் என்பதை முதல் வரி சொல்லுகிறது, யார் பண்ணினார் என்பதை 2ஆம் வரி சொல்லுகிறது. எதற்காக பண்ணினார் என்றால் வினதானந்தனம் நந்தயிஷ்யன்னே. வினதானந்தனர் இருக்கிறாரே, வினதாவுடைய குமாரர். குமாரர் என்பதற்கு நந்தனர் என்று சொல்வது வழக்கம். தேவகி நந்தனன் என்றால் கிருஷ்ணன், கௌசல்யானந்தனன் என்றால் ராமன். அதுபோல வினதானந்தனன் என்றால் கருடன். அந்த கருடனை நந்தயிஷ்யன்னே ஆனந்தப்படுத்தி கொண்டு மகிழ்வித்து கொண்டு இந்த ஸ்லோகம், இந்த ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டது. கருட பஞ்சாசத் எதற்காக ஏற்றப்பட்டது என்று கேட்டால், வினதாசுதன் இருக்கிறாரே வைனதேயரான கருடன், அவரை நந்தயிப்பதற்காக, அதாவது ஆனந்தப்படுத்துவதற்காக, அவருடைய மகிழ்ச்சிக்காக இந்த ஸ்தோத்திரம் ஏற்றப்பட்டது. 2வது பாதத்திலே யார் இயற்றினார் என்று, கவிகதக கடா கேசரி வெங்கடேஷः, கவிதார்க்கிக சிம்ஹம் என்கிற பிருதத்தை பெற்ற வெங்கடேசன் என்பவர். இயற்பெயர் அவருக்கு வெங்கடேசன், சுவாமி தேசிகனுக்கு. அவருக்கு பிருத பெயர் கவி தார்க்கிக சிம்மம் என்று. கவி தார்க்கிக சிம்மம் என்பதற்கு பதில் கவி என்ற பதத்தை அப்படியே வைத்துக் கொண்டு பரியாஜ பதங்களை இட்டு அருளி செய்கிறார். தார்க்கிக என்பதற்கு பதில் கதக. கதகர்கள் என்றால் வாதம் பண்ணுபவர்கள் என்று அர்த்தம். இங்கே தார்க்கிகர்களுக்கு பதில் வாதிகள் என்று போயிருக்கிறார். கவிவாதி சிம்மம் என்று கூட சொல்கிறோம் அல்லவா, அது. சிம்மம் என்பதற்கு பதில் கேசரி என்று, கவிதார்க்கிக கேசரி என்று கூட அவருடைய விருதம் பிரசித்தமாகத்தான் இருக்கிறது. அதே கவிகதக கேசரி என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நடுவிலே கடா என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. கடா என்றால் யானைகளினுடைய மந்தைக்கு பெயர். யானைகள் திரளாக இருந்தால் அதற்கு கடா என்று பெயர். அதை போட்டதனாலே கவிதார்க்கிக கேசரி என்ற பிருதத்தின் நடுவிலே இன்னொரு பதத்தை நுழைத்ததாலே அந்த பிருதத்துக்கு 2-3 தாற்பயங்கள் இருக்குமே. எந்த தாற்பயத்தில் என்பதையும் சொல்கிறார் ஆயிற்று. என்ன என்றால், கவிதார்க்கிக சிம்மம் என்று சொன்னால்
மாணவ சிம்மம் என்றால் மாணவர்களுக்குள்ளே உயர்ந்தவன் என்று அர்த்தம். அதே மாதிரி கவிதார்க்கிக சிம்மம் என்றால் கவிதார்க்கிகர்கள் நிறைய பேர் இருப்பார்கள், அவர்களுக்குள்ளே அரசன் போலே இந்திரன் போலே தலைவன் போலே பெருமை பெற்றவன் என்பதை கவிதார்க்கிக சிம்மம் என்ற பதம் குறிக்கும் என்று ஒரு அர்த்தம் சொல்லலாம். இன்னொரு விதமாகவும் அர்த்தம் சொல்லலாம். அது என்ன என்றால், கவிதார்க்கிகர்கள் எல்லாம் இவருடைய குரல் சிங்கநாதம் போல் ஒலித்ததானால் எதிரிகள் எல்லாம் ஓடி போய் விடுவார்கள். கவிதார்க்கிகர்களுக்கு இவர் சிங்கம் போல இருக்கிறார். அப்பொழுது கவிதார்க்கிகர்கள் எது போல இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கு சில பேர் சொல்வார்கள், அவர்கள் எல்லாம் யானை போல இருக்கிறார்கள். யானையை சிங்கம் அதிக வலுவோடு கூட வீழ்த்திவிடும். கவிதார்க்கிகர்கள் என்கிற யானைகளுக்கு இவர் சிங்கமாக இருக்கிறார். அந்த தாற்பயம் வர வேண்டும் என்பதற்காக கடா என்ற பதத்தை நுழைத்திருக்கிறார். கவிகதகர்கள் எல்லாம் கடாவானால் அந்த கடாவுக்கு இவர் கேசரியாக இருப்பார். இந்த அர்த்தத்தை சொல்லும் ஒரு ஸ்லோகம் ஒன்று பிரசித்தமாக இருக்கிறது. வாதித்விபசிரோபங்க பஞ்சானன பராக்கிரமஹ ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய சிரம் விஜயதாம் புவி என்று. அதற்கு என்ன அர்த்தம் என்றால், வாதிகள் எல்லாம் திபங்கள் என்றால் யானைகள். அந்த யானைகளுடைய சிரஸை பங்கப்படுத்தும்படியான பராக்கிரமம் பஞ்சானனத்துக்கு தான் உண்டு. பஞ்சானனம் என்றால் சிங்கம். அதனாலே கவி தார்க்கிக கேசரி என்பதற்கு வாதிகளாகிற யானைகளை முறியடிக்கிற சிரோபங்கம் பண்ணுகிற சிங்கமாக வந்திருக்கிறவர் என்று அர்த்தம். அந்த அர்த்தத்தை இங்கே நினைவுறுத்துவதற்காக கடா என்ற பதமும் வந்திருக்கிறது. கவி கதக கடா கேசரி வெங்கடேஷ. அப்படிப்பட்ட வெங்கடேசர் இந்த கருட பஞ்சாசத்தை எழுதியிருக்கிறார். ஏன் வெறுமை வெங்கடேசன் என்று சொன்னால் போதாதோ என்றால், வெங்கடேசர்கள் லோகத்திலே எத்தனையோ பேர் இருப்பார்கள். கவிதார்க்கிக சிம்மமான வெங்கடேசன் என்றால் அது ஒரே ஒருவர் தான். அதிலே அந்த விருதத்தை இங்கே சொல்லிக் கொள்வதற்கு என்ன காரணம் என்றால், முதலிலே இந்த ஸ்லோகத்தை அருளி செய்கிற காலத்திலே அவருக்கு சர்வதந்திர சுதந்திரது என்கிற விருதமோ வேதாந்தாச்சாரிய வேதாந்த தேசிகன் என்ற விருதமோ கிடையாது. அதெல்லாம் அவருக்கு வாழ்க்கையிலே பின்னாலே கிடைக்க போகிற விருதங்கள். இப்பொழுது இவர் கருட பஞ்சாசத் அருளி செய்கிற காலத்திலே, அந்த காலத்திலே அவருக்கு இருந்த விருதம் கவி தார்க்கிக சிம்மம் என்கிற விருதம். அதை எடுத்துக் கொண்டிருக்கிறார் இங்கே. இன்னொரு காரணமும் உண்டு. இவர் கவிதானே இப்பொழுது பண்ணி கொண்டிருக்கிறார், கவிதை இயற்றிக் கொண்டிருக்கிறார். கருட பஞ்சாசத் என்பது வேதாந்த தேசிகன் அருளி செய்த கவிதா கிரந்தங்களிலே முக்கியமானது. அதனாலே இவர் கவி கேசரியாக இருப்பவர், கவி சிம்மமாக இருப்பவர் இதை பண்ணி இருக்கிறார் என்று சொல்வது இங்கே பொருந்தும். அதற்கு மேலே எதற்காக அதை பண்ணினார் என்றால், வினதானந்தனனை நந்திப்பதற்காக என்று ஏற்கனவே சொல்லியாயிற்று. அதற்கு மேலும் ஒரு காரணம் சொல்கிறார். கிருத்வா மௌலௌ ததாஜ்ஞாம் என்று. தது அந்த வினதானந்தனர் இருக்கிறாரே வைனதேயர் கருடர், அவருடைய ஆஜ்ஞா ஆணையை மௌலௌ கிருத்வா தலைமையில் தாங்கி இந்த கருட பஞ்சாசத்தை ஏற்றியிருக்கிறார் என்று. அதாவது கருடனே இவருக்கு ஆணையிட்டாராம். கருடன் இவருக்கு உபாசிய தெய்வம். கருட மந்திரத்தை இவர் ஜபித்து அதனாலே சித்தி பெற்றிருக்கிறார். கருடன் இவருக்கு பிரத்யக்ஷமாகி இருக்கிறார். அந்த கருடன் இவருக்கு ஒரு கால விசேஷத்திலே ஆணையிட்டாராம், நீ என் விஷயமாக, அதாவது கருடன் விஷயமாக ஸ்தோத்திரம் பண்ணு என்று. அந்த ஆணையை தலைமேல் தாங்கி இவர் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணி இருக்கிறாராம். தேசிகருடைய சரித்திரத்திலே தேசிகர் கருட பஞ்சாசத் பண்ணினார் என்றும், தேசிகர் கருட பக்தர் என்றும், கருட ஜபம் பண்ணி சித்தி பெற்றவர் என்றும் எல்லாம் வருகிறது. ஆனால் அந்த சரித்திரத்தை எழுதின பல பேர் கருடன் ஆணையிட்டதனால் தான் கருட பஞ்சாசத் சொன்னார் என்பதை சரித்திரங்களிலே எழுத காணோம். பல பேர் எழுதவில்லை. ஆனால் அது உண்மை. ஏனென்றால் உள் துப்புவே இருக்கிறது. தேசிகனே சொல்லுகிறார், நான் ஏன் கருட பஞ்சாசத் எழுதினேன் என்றால், கருடனை எனக்கு ஆணையிட்டார் தன் விஷயமாக ஒரு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று. அந்த ஆணையை என் தலைமையில் தாங்கி நான் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணியிருக்கிறேன் என்று தேசிகனே அருளி செய்திருக்கிறார். அதனாலே
வினதானந்தன நந்தனத்துக்காகவும் வினதானந்தனருடைய ஆஜ்ஞையை தலைமையில் தாங்கியும் கவிதார்க்கிக சிம்மமான வெங்கடேசன் இந்த 51 ஸ்லோகங்கள் கொண்ட கருட பஞ்சாசத்தை அதனுத இயற்றினார். இப்பொழுது பூர்வார்த்தம் முடிந்தது. இயற்றியவர் யார் என்றும் சொல்லியாயிற்று, இயற்றினது எதற்காக என்றும் சொல்லியாயிற்று. அடுத்த உத்தரார்த்தத்திலே இதை வாசிப்பவர்களுக்கு என்ன பிரயோஜனம் ஏற்படும் என்கிற பலன்களை சொல்ல வேண்டும். அது ஆரம்பிக்கிறது இப்பொழுது. தாமே தாம் ஸ்ரீலயந்த, தாம் அப்படிப்பட்ட ஏதாம் இந்த ஸ்தோத்திரத்தை, அப்படிப்பட்ட என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட என்றால் கவிதார்க்கிக சிம்மத்தினாலே எழுதப்பட்ட, வினதானந்தனுடைய ஆணையாலே எழுதப்பட்ட, கருடனுடைய மகிழ்ச்சிக்காக எழுதப்பட்ட 51 ஸ்லோகங்கள் கொண்ட என்று இதற்கு முன் சொன்னது அத்தனையும் அந்த தாம் என்பதிலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஏதாம் இந்த கருட பஞ்சாசத்தை ஸ்ரீலயந்தக அபியாசம் பண்ணுபவர்கள், நெட்டுரு பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுபவர்கள் அல்லது புஸ்தகம் பார்த்து வாசித்து பாராயணம் பண்ணுபவர்கள், ஷீலனம் என்றால் அதில் திரும்பி திரும்பி அபியாசம், அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் அனுசந்தித்துக் கொண்டு அபியாசம் பண்ணுபவர்கள் எவ்வளவு பலன்களை பெறுவார்கள் தெரியுமா? முதல் பலன் ஷமித விஷதர, அவர்களுக்கு பாம்பு தொல்லை என்பது ஏற்படாது. கருட பஞ்சாசத்தையும் கருட தண்டகத்தையும் பாராயணம் பண்ணுபவர்களுக்கு பாம்பு கடியில் இருந்து விடுதலை கிடைக்கும். அது முதல் பலன். இரண்டாவது ஷமித வியாதி, அவர்களுக்கு உடம்பிலே ஆரோக்கியம் ஏற்படும், வியாதிகள் எல்லாம் நீங்கும். ஏன் சில பலன்களை மட்டும் இங்கே பொறுக்கி சொல்லி இருக்கிறார் என்றால், கருட உபாசனத்துக்கு அந்த பலன் கருட மந்திரத்திலே, கருட கவசத்திலே, கருட அஷ்டோத்தர சதத்திலே, இங்கே எல்லாம் கருடனை உபாசிப்பவர்களுக்கு என்னென்ன பலன் சொல்லி இருக்கிறார்களோ அந்த பலன்களை, அந்த புராண ஸ்லோகங்களிலே இருக்கிற பலன்களை திரட்டி கருட பஞ்சாசத்திலேயும் கருட மந்திரம் கலந்து வந்திருப்பதனாலே சுவாமி தேசிகன் அந்தந்த மந்திரங்களை அந்தந்த ஸ்தோத்திரங்களிலே உள்ளே நுழைத்திருப்பார். கருட பஞ்சாசத்திலே கருட மந்திரம் பஞ்சாக்கரி மந்திரம் நுழைந்திருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அப்படியெல்லாம் இருப்பதனாலே அந்த மந்திர ஜபத்துக்கு என்ன பலனோ அந்த பலனானது இந்த கருட பஞ்சாசத் ஸ்லோக பாராயணத்துக்கும் கிடைக்கும் என்பதை சொல்வதற்காக இந்த பலன்களை எடுத்திருக்கிறார். இந்த பலன்கள் எல்லாம் அந்த மந்திர ஜபத்துக்கு பலன்கள் என்று புராணங்கள் பேசுகின்றன. அந்த பலன்கள் என்ன? முதல் பலன் பாம்பு தொல்லை நீங்கும். இரண்டாவது பலன் வியாதி உடம்பிலே இருக்காது. மூன்றாவது பலன் ஷமித தெய்வ பீடா, இந்த பூதம் பேயி பிசாதி இவற்றால் எல்லாம் ஏற்படுகிற பீடையை தெய்வ பீடை என்று சொல்கிறார். அதெல்லாம் சமிதமாகும் இந்த கருட பஞ்சாசத் பாராயணத்தினாலே. நாலாவது ஆதி பீடா, ஆதி என்றால் ஒருவித மனோவியாதி, அது மன கவலையிலே ஆரம்பிக்கும், அது மனசிலே ஒரு வியாதியை ஏற்படுத்திவிடும். அத மனத்திலே ஏற்படுத்துகிற பிணிக்கு ஆதி என்று பெயர், உடலிலே ஏற்படுகிற பிணிக்கு வியாதி என்று பெயர். ஆதி வியாதி என்று ஜோடியாக பல இடங்களிலே வரும். ஆதி வியாதி என்று அந்த வியாதியும் போகும், ஆதியும் போகும். இன்னும் என்ன பலன் கிடைக்கும் கருட பஞ்சாசத் அனுசந்தானத்தினாலே என்று கேட்டால், கருடனுடைய அருளாலே என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றனவோ அந்த மாதிரி பலன்களை பொறுக்கி எடுத்து சொல்லுகிறார். சற்று அத்தியுக்தியாகவே சொல்லுகிறார், மிகைப்படுத்தி பேசுகிறார். மிகைப்படுத்தி பேசும் பொழுது காங்ஷா பௌரஸ்யலாபா என்கிறார். காங்ஷா என்றால் அவ்வவருக்கு எத்தனையோ மனோரதங்கள் விருப்பங்கள் இருக்கலாம், எனக்கு இது வேணும் அது வேணும் என்று. அவைகளெல்லாம் காங்ஷைகள். லாபம் என்றால் அவர்களுக்கு எது கிடைக்கிறதோ அதெல்லாம் லாபங்கள். சில பேருக்கு லாபங்களை காட்டிலும் மிகுதியாக காங்ஷைகள் இருக்கும். அவர்களுக்கு விருப்பங்கள் இதுவரை கிடைத்ததில் ஏற்படாமல் மேலும் கிடைக்க வேண்டும் என்கிற விருப்பங்கள் இருக்கும். இன்னும் சில பேருக்கு அவர்களுடைய காண்கைகள் அந்த லாபங்களுக்குள்ளே அடங்கி போய்விடும். அவர்களுக்கு இன்பம் அதிகமாக இருக்கும். அதாவது கிடைத்ததிலேயே திருப்தி பெறுபவர்கள். இங்கே அவர்களை பற்றி பேச்சில்லை. சாதாரண மக்கள், பாமர மக்கள், லௌகிக ஜனங்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மேலும் மேலும் ஏதோ காட்சைகள் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் லாபத்துக்கு மேற்பட்டதாக. ஆனால்
இந்த கருட பஞ்சாசத்தை அனுசந்திப்பவர்களுக்கு காங்கா பௌரஸ்ய லாபா, அவர்கள் என்ன காங்கை பண்ணினாலும் லாபம் வந்துவிடும், அந்த அபீஷ்டமானது சித்தமாகிவிடும், அபீஷ்ட சித்தி ஏற்படும். நமக்கு எது விருப்பமோ அந்த மனோரதம் கைகூடும். அது எப்பொழுது கைகூடும் என்றால், பல சமயங்களிலே அபீஷ்ட சித்தி ஏற்படும் என்று எவ்வளவோ நல்ல காரியங்களுக்கு சொல்லுகிறார்கள். பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணினால் விருப்பம் நிறைவேறும் என்றெல்லாம். ஆனால் தெய்வம் என்பது நிதானமாக பலனளிக்கும், உடனே விரைவிலே அளிக்காதே. இப்பொழுது கருட பஞ்சாசத் அனுசந்திப்பவர்களுக்கு விருப்பம் எப்பொழுது நிறைவேறும் என்றால், அங்கேதான் இவர் அத்தியுக்தி பண்ணுகிறார், மிகையாக பேசுகிறார். நீ நினைத்து முடிப்பதற்குள்ளே அந்த பலன் உனக்கு வந்து சேர்ந்து விடும் என்று. காங்கா பௌரஸ்ய லாபா, நினைத்த பிறகு எவ்வளவு நாட்கள் கழித்து அது சித்திக்கும் என்று கேட்கிறவனுக்கு பதில், நினைத்து முடிப்பதற்கு முன்னர் பலன் வந்துவிடும் என்று. பௌரஸ்யம் என்றால் முன்னர் என்று. விருப்பத்துக்கு முன்னர் லாபம் வந்துவிடும், அபீஷ்டம் வெளியிடுவதற்கு முன்னர் அது சித்தித்து விடும் என்று அவ்வளவு மிகையாக பேசுகிறாரே. ஏன் என்றால், எல்லாமே கருடனுக்கு வேகம்தான். கருடன் பறப்பது வேகம் என்றும், நாம் இந்த கருட பஞ்சாசத்திலேயே கருடனுடைய வேகத்தை பற்றி எத்தனையோ ஸ்லோகங்களில் பார்த்தோம் அல்லவா. அதே வேகம் அவருக்கு தன்னுடைய பக்தர்களுடைய மனோரத பூர்த்தியை பண்ணுவதிலேயும் இருக்கிறது. அதனாலே அவர் காங்கா பௌரஸ்ய லாபர்களாக அவர்களை ஆக்குகிறார். அதற்கு பிறகு இன்னும் என்ன பலன் என்றால், கிருத்தமிதர பலைஹி, இன்னும் மேலே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதர பலன்கள் எல்லாம் கிருத்தம் போதும். ஏன் போதும் என்றால், உனக்கு எது விருப்பமோ அது கிடைத்து விடும் என்று சொன்ன பிறகு அப்புறம் இன்னும் என்ன என்று கேட்கலாமோ? அதுல எல்லாம் அடங்கி போய்விட்டதே. ஒரு கால் விருப்பம் இல்லாதது கூட கிடைக்க வேண்டும் என்பது அதிலே அடங்கவில்லையே. இவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை அடைவார்கள் என்றுதானே சொன்னீர். விரும்பாததையும் கொடுக்குமா? ஒரு ஹிதமாக ஒன்று இருந்தால், நல்லதாக ஒன்று இருந்தால் நான் கேட்காமலே கூட கொடுப்பாரா என்றால், அதை கடைசி வாக்கியமாக சொல்லுகிறார், தார்க்ஷ்ய கல்பா பவந்தி. நாம் கேட்காவிட்டாலும் கூட கருடன் தானாக கொடுக்கிற பலன் ஒன்று இருக்கிறது கருட பஞ்சாசத்தை அனுசந்திப்பவர்களுக்கு. அது என்ன என்றால், அவர்களெல்லாம் கருடனுக்கு சமமாக ஆகுவார்கள். கருடன் தனக்கு சமமாக அவர்களை ஆக்கி கொண்டு விடுவார். கருடனுக்கே சமமாக ஆன பிறகு மீதியெல்லாம் எதற்கு? மீதியெல்லாம் என்றால் சின்ன சின்னதாக பசு, புத்திரன், கொட்டாய் என்று வீடு என்றதெல்லாம் சிறு சிறு பலன்கள். நீ கருடன் மாதிரியே ஆகிவிடுவாய் என்று சொன்னால் அது பெரிய பலன். ஏனென்றால் கருடன் நித்திய சூரி, கருடன் ஸ்ரீவைகுண்டவாசி, கருடன் நினைத்ததெல்லாம் நடக்கும். அவன் சத்திய சங்கல்பன், எது வேண்டுமோ அதை தானே கூட படைத்துக் கொள்ள வல்லவை உடையவன். அப்படி கருடனுக்கு சமமாக ஆகிவிடுவார்கள் என்று சொன்ன பிறகு சின்ன சின்னதெல்லாம் பற்றி நாம் பேசக்கூடாது. அந்த அளவுக்கு கருட பஞ்சாசத் அனுசந்தானத்துக்கு பலம் கிடைக்கும் என்று இந்த பலஸ்ருதி ஸ்லோகம் சொல்லுகிறது. பலஸ்ருதி ஸ்லோகத்தினுடைய ஆபாதமான மேலெழுந்த வாரியான அர்த்தத்தை இன்றைக்கு பார்த்தோம். நாளைக்கு, அதாவது இன்னும் சில மணி நேரங்கள் கழித்து காஞ்சிபுரம் வைசாகோத்சவத்திலே கருட சேவை நடக்கவிருக்கிறது. அந்த கருட சேவைக்கு சில மணிகள் முன்னோடு இந்த ஸ்லோகத்தை அனுசந்திப்பது நமக்கு பாக்கியம். இந்த ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரையை, சுருக்கமான அர்த்தத்தை வேதாந்த வாவதூக வில்லிவலம் நாராயணாச்சாரிய சுவாமி இப்படி சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைகளை நாம் இப்பொழுது வாசிக்கிறேன். இவ்விதம் கவிதார்க்கிக கேசரியான ஸ்ரீ வெங்கடேசன் தேசிகரைத்தார் அப்படி சொல்லுகிறார். வைனத்தை என்னை உகப்பிக்க வேண்டி, வைனத்தை என்பது கருடன் தான், 51 ஸ்லோகங்களாலே இந்த ஸ்துதியை செய்தான். அத்தனுதா என்று கிரியாபதம் இருக்கிறது, வாக்கியம் அங்கே முடிந்து விட்டது. ஸ்துதியை செய்தான். பிறகு இதை பயிலுபவர்கள் உத்தரார்த்தம் ஆரம்பிக்கிறது. சர்ப்பங்களின் விஷம் என்னென்ன பலன் என்று சொல்லும் பொழுது, சர்ப்பங்களின் விஷம், தெய்வ குற்றங்கள் முதலியவற்றினால் வரும் பீடை அற்றவர்களாய், அந்த பீடைகள் எல்லாம் தொலையும் அவர்களுக்கு. அதற்கு மேல் என்ன? நினைக்கு முன்னே பலன் செய்வர் அப்பெற்றவர்களாய், அவர்கள் நினைக்கும் முன்னே அபிலாஷாய் இருக்கிறதே ஆசை, அதை தெரியப்படுத்துவதற்கு முன்னே அது கைகூடிவிடும். அப்படிப்பட்டவர்களாய் விளங்குவார்கள்.
மற்றவை கிடக்க கிருதம் இதர பலைகி கருடனுக்கு ஒப்பாவார்கள் பார்ஷகல்பா பவந்தி, அதற்கு மேல் என்ன வேண்டி இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்தினுடைய பொழிப்பறை. இப்பொழுது ஒவ்வொரு பாதமாக இந்த ஸ்லோகத்திலே என்னென்ன தகவல்கள் இருக்கின்றன என்பதை பார்ப்போம். முதல் பாதம் சைகாம் பஞ்சாசதம் யாமதனுத வினதானந்தனம் மந்தயிஷ்யன்னே. சைகாம் பஞ்சாசதம் என்றால் அது 51 என்ற சங்கியை. இதில் இதுவரை 51 ஸ்லோகங்கள் ஆகியிருக்கின்றன. இந்த 51 ஸ்லோகங்கள் அனுசந்தானார்கமான ஸ்லோகங்கள். அதை அதனுத பண்ணினார். எதற்காக பண்ணினார்? வினதானந்தனம். இந்த ஸ்தோத்திரத்தின் நாயகன் ஸ்துத்யன் யார் என்றால் வினதையினுடைய புதல்வன் கருடன். அவர் வினத ஆனந்தனம் என்றும் பிரித்துக் கொள்ளலாம், வினதா நந்தனம் என்றும் சொல்லலாம், வினத ஆனந்தனம் என்றும் சொல்லலாம். அர்த்தம் மாறி போய்விடுகிறது. வினத ஆனந்தனம் என்றால் தன்னை வணங்கிபவர்களை எல்லாம் மகிழ்விப்பவர். கருடனை நாம் வணங்கினோமானால் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும்படியாக கருடன் பண்ணுவார். இதை சுவாமி தேசிகன் சொந்த அனுபவ பூர்வமாக உணர்ந்து சொல்கிறார். அவர் கருட மந்திரத்தை தன்னுடைய ஆச்சாரியனும் ஆத்துலருமான அப்புள்ளாரிடமிருந்து உபதேசம் பெற்று கருடன் இருக்கிற இடத்துக்கு வந்து கருடனுடைய சமீபத்திலே தங்கி ஔஷதகிரியிலே கருட மந்திர ஜபத்தை பண்ணி வினதர் ஆனார். வினத ஆனந்தனம் என்பதிலே வினதர் என்றால் கருடனிடம் பணிந்தவர், கருடனிடம் பக்தி மிக்கவர். அப்படி ஆனார் தேசிகன். ஆன பிறகு என்ன நடந்தது? வினதருக்கு ஆனந்தனராக கருடர் ஆனார். தேசிகனுக்கு மகிழ்ச்சியை கருடன் ஏற்படுத்தினார். எப்படியெல்லாம் ஏற்படுத்தினார் தெரியுமா? முதலிலே பிரத்யக்ஷமானார், ஆசீர்வதித்தார், அவருக்கு ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசித்தார், ஹயக்ரீவ விக்கிரகத்தை கொடுத்தார். இவ்வளவு ஆனந்தனமான காரியங்களை எல்லாம் ஒருவர் பண்ணினார் என்றால் அவர் வினத ஆனந்தனர் தானே. அப்படி வினத ஆனந்தனரை நாமும் நந்தயிஷ்யன்னு, தம்மை உகப்பாரை தாமுகப்பார் என்னும் சொல் என்று ஆண்டாள் சொன்னது போல நம்மை இவ்வளவு ஆனந்தனம் பண்ணுகிறாரே வினதா சுதன், அவரை நாம் ஆனந்தனம் பண்ண வேண்டுமே பதிலுக்கு என்பதற்காக கருட பஞ்சாசத்தை இயற்றினார். அது மாத்திரமில்லை, காரணம் இன்னொரு காரணமும் இருக்கிறது கருட பஞ்சாசத்தை இயற்றுவதற்கு. அது 2ஆம் பாதத்திலே வரப்போகிறது. அது என்ன காரணம் என்றால் கருடனை ஏற்ற சொன்னார் என்பது. கருடன் வினதையின் மகன், கருடன் வணங்கினவர்களை மகிழ்விப்பவர் என்ற இரண்டையும் சேர்த்து ஒரே பதம் வினதானந்தனர் என்ற பதம் தெரிவிக்கிறது. ஏனென்றால் அந்த பதத்தை 2 விதமாக பிரிக்க முடிகிறது. நந்தயிஷ்யன், அந்த கருடனை மகிழ்விக்கிறவர் இப்பொழுது தேசிகன். இந்த 51 ஸ்லோகங்களை பண்ணி அதன் மூலமாக கருடனை மகிழ்விக்கிறார். இவ்வளவு தகவல்கள் முதல் பாதத்திலே கிடைக்கின்றன. அடுத்து முதல் பாதத்திலே இருக்கிற ஸ்லேடை. ஸ்லேடை எங்க இருக்கிறது என்றால் நந்தனம் என்கிற பதத்திலே இருக்கிறது. அந்த பதத்துக்கு இப்ப நாம் ஏற்கனவே வினத ஆனந்தனமா வினதா நந்தனமா என்று சொல்லுவோம். அங்கேயே ஸ்லேடை ஆரம்பம் தான். அதுதான் பிரி மொழி சிலேடை என்பது. நந்தனம் என்ற பதத்துக்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தால் இங்கே நமக்கு 2 அர்த்தங்கள் தேவை. நந்தனம் என்றாலே புத்திரன், வினதா நந்தனன் என்றால் வினதாவனுடைய புத்திரன். அது ஒரு அர்த்தம். நந்தனம் என்றாலே சந்தோஷப்படுத்துபவன் என்ற அர்த்தம். அந்த அர்த்தமும் இங்கே இருக்கிறது. வினதையை சந்தோஷப்படுத்துபவன், அதனாலே வினதையின் புத்திரன் வினதானந்தனன் என்ற பெயர் மட்டும் இல்லை, வினதர்களை சந்தோஷப்படுத்துபவன் கருடன். அதனாலே பதிலுக்கு சந்தோஷம் நடைபெறுகிறது என்றது. நந்தனம் வாசவோத்யானே புத்திரேனா ஹர்ஷகே திரிஷு என்று அபிதான ரத்னமாலா என்கிற கோஷம் தெரிவிக்கிறது. சம்ஸ்கிருதத்திலே பதங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிற கோஷங்கள் நிறைய இருக்கின்றன. பிரசித்தமானது அமர கோஷம் என்பது. ஒரே அர்த்தம் இருந்தாலும் அந்த ஒரு அர்த்தத்தை சொல்லும். இப்பொழுது நந்தனம் என்பதற்கு 3 அர்த்தம் சொல்லுகிறது இந்த கோஷம்.
ஒன்று வாசவோத்யானே, வாசவன் இருக்கிறான இந்திரன், அவனுடைய உத்தியானம் இருக்கிறதே தோட்டம், அதற்கு நந்தனவனம் என்று பெயர். சொர்க்கலோகத்திலே இந்திரனுடைய லோகத்திலே இருக்கிற தோட்டத்துக்கு நந்தனம் என்ற பெயர். அது ஒரு அர்த்தம். புத்திரே நா, புத்திரே நா என்றால் புத்திரன் என்கிற அர்த்தமும் உண்டு. ஆனால் அது புல்லிங்கத்திலே வரும். நந்தனஹா என்று சொல்ல வேண்டும். நந்தனம் என்று நபும்சகலிங்கத்திலே சொன்னால் தோட்டம்தான். புத்திரன் என்கிற அர்த்தம் பண்ணுமானால் நந்தனஹா என்று ஆண்பால் சொல்லாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு ஹர்ஷகே த்ரிஷு, அதற்கு என்ன அர்த்தம் என்றால், ஹர்ஷம் என்றால் மகிழ்ச்சி, ஹர்ஷகன் என்றால் மகிழ்விப்பவன். மகிழ்விப்பவன் என்று ஒரு அர்த்தமும் உண்டு. அது த்ரிஷு என்றால் அது ஆண்பாலுக்கும் சொல்லலாம், பெண்பாலுக்கும் சொல்லலாம், ஒன்றன்பாலுக்கும் சொல்லலாம். நந்தனஹா என்றும் சொல்லலாம், நந்தனா என்றும் சொல்லலாம், நந்தனம் என்றும் சொல்லலாம். 3 லிங்கத்திலேயும் வரும் இந்த அர்த்தம் வேண்டுமானால். இப்பொழுது வினதானந்தனம் என்ற இடத்திலே நாம் என்ன பண்ணுகிறோம், வினதையின் பிள்ளை என்ற ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொள்கிறோம். இன்னொரு அர்த்தம் வினதர்களை மகிழ்விப்பவர் என்ற அர்த்தத்தையும் எடுத்துக்கொள்கிறோம். அதற்கு பிறகு நந்தனம் என்று இங்கே வந்தது நபும்சகலிங்கத்துக்காக வரவில்லை. நந்தனஹா என்ற பதம் தான் த்விதீயா விபக்திக்காக நந்தனனை என்று சொல்வதற்காக வந்திருக்கிறது நந்தனம் என்று. இப்பொழுது அபிதான ரத்னமாலையில் இருக்கிற பல அர்த்தங்களிலே முதல் அர்த்தம் நமக்கு வேண்டாம், இந்தவனுடைய தோட்டம் என்கிற அர்த்தம் இந்த ஸ்லோகத்திலே வேண்டாம். மற்ற 2 அர்த்தங்களையும் எடுத்துக்கொண்டால் வினதையின் புதல்வனை மகிழ்வித்துக் கொண்டு என்ற ஒரு அர்த்தமும் கிடைக்கிறது. எவரெவர்கள் வினதர்களோ பணிந்தவர்களோ அவர்களை எல்லாம் மகிழ்விக்கிறார் கருடர் என்ற அர்த்தமும் கிடைக்கிறது. நாம் கருடனிடம் பக்தி செலுத்தினோமானால் நமக்கு கூட மகிழ்ச்சியை தருவார் கருடன் என்று கருடனுடைய ஒரு நல்ல குணத்தை சொன்னதாகவும் ஆகிறது. 51 ஸ்லோகங்களிலேயும் என்ன பண்ணினார், கருடனுடைய வெவ்வேறு அற்புதங்கள், அசரித்தங்கள், நல்ல குணங்கள், இதையெல்லாம் தானே அவருடைய மகிமைகளைத்தானே சொன்னோம். இந்த ஸ்லோகத்திலேயும் பல ஸ்ருதி சொல்லுகிற ஸ்லோகத்திலேயும் கருடனுக்கு ஒரு மகிமையை சொல்கிறார், ஒரு கல்யாண குணத்தை சொல்கிறார். அவர் வினத்தர்களை ஆனந்திப்பவர் என்று. வினதானந்தனம், பணிந்தவர்களுக்கெல்லாம் ஆனந்தம் பண்ணுபவர். வினதர்களிலே ஒருவர் தான் வெங்கடேசர் என்று, அவருக்கு கூட ஆனந்தம் பண்ணினார் கருடர் என்று அவருடைய சரித்திரத்திலேயே வருகிறது. தன்னுடைய சரித்திரம் இப்படி இருப்பதை ஸ்மரித்துத்தான் அவரை வினத ஆனந்தனர், அவருக்கு நாம் நந்தனம் பண்ண வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தை பண்ணியிருக்கிறார் தேசிகன். நம்மை மகிழ்வித்தவரை நாமும் மகிழ்விக்க வேண்டாமோ? வினத ஆனந்தனராக ஒருவர் இருந்தால் அந்த வினதர் அவருக்கு நந்திகிஷ்யன் என்றிருக்க வேண்டாமோ என்பதற்காகத்தான் தேசிகர் கருடனை ஆனந்தனம் பண்ணுவதற்காக, மகிழ்ச்சி ஏற்படுத்துவதற்காக இந்த கருட பஞ்சாசத் என்கிற ஸ்லோகத்தை இயற்றியிருக்கிறார். அத நுதா என்றால் இயற்றினார் என்று அர்த்தம். இப்பொழுது முதல் அடி முடிந்தது. அடுத்ததாக ஸ்லோகத்தினுடைய 2வது பாதம். இதிலேயும் 4-5 தகவல்கள் இருக்கின்றன. கிருத்வா மௌலௌ ததாஜ்ஞாம் கவி கதக கடா கேசரி வெங்கடேஷா. ததாஜ்ஞாம் அவருடைய கட்டளையை, அதாவது போன பாதத்திலே வினதானந்தனர் என்று ஒருவர் சொன்னோமே, அவருடைய கட்டளையை கிருத்வா மௌலௌ தலைமேல் தாங்கினார் தேசிகன். கருடனுடைய கட்டளையை தேசிகன் தலைமேல் தாங்கி விடுவார். ஏனென்றால் இதற்கு முன்னும் அப்படிதான். கருடனுடைய கட்டளையை தலைமேல் தாங்கினதால் தான் அவருக்கு ஹயக்ரீவ சாட்சா்காரமே கிடைத்தது. ஔஷதகிரியிலே ஹயக்ரீவ மந்திரத்தை புரஸ்கரணம் பண்ணி ஜபித்து ஹயக்ரீவனையே சாட்சாத்கரிக்க முடிந்தது. அதனாலே கருடன் என்ன கட்டளையிட்டாலும் அதை தலைமையில் தாங்கி அவருக்கு கீழ்ப்படிந்து அதை ஆச்சரித்தோமானால் நமக்கு நிறைய மங்களங்கள் ஏற்படும் என்று அவர் ஏற்கனவே உணர்ந்திருப்பதாலே இப்பொழுது இருக்கிற கட்டளையையும் தலைமையில் தாங்கினார். என்ன கட்டளை என்பதை சொல்லாவிட்டாலும் அவருடைய கட்டளையை தலைமையில் தாங்கி கருட பஞ்சாசத் பண்ணேன் என்று சொன்னதனாலே கருட பஞ்சாசத் பண்ணு என்று கட்டளை. கருட பஞ்சாசத் பண்ணு என்று அப்படி சிறப்பாக இருக்க வேண்டாம், ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் பண்ணு என் விஷயமாக என்று கட்டளை இருப்பதாக சொல்கிறார்கள். கருடன் தேசிகனிடம் சொப்பனத்தில் தோன்றினதாகவும் அப்படி வரலாறுகள் எழுதி வைத்திருக்கிறார்கள். திருவகேந்திரபுரத்திலே தேசிகன் வசித்துக் கொண்டிருந்த காலத்திலே
கருடன் ஏற்கனவே பிரத்யக்ஷமான கதையெல்லாம் முடிந்த பிறகு ஒரு நாள் தேசிகனுடைய சொப்பனத்திலே கருடன் தோன்றி இந்த ஆஜ்ஞையை இட்டாராம், தன் விஷயமாக ஒரு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று. இதை பற்றி பின்னாலே விவரமாக கூட பார்க்க போகிறோம். அந்த கட்டளை அது 51 ஸ்லோகம் பண்ணு, அதுக்கு கருட பஞ்சாசத்தின் பேர்வே அதெல்லாம் சொல்லி இருக்க மாட்டார். கட்டளை என்ன என்றால், கருடன் உனக்கு நான் அனுகிரகம் பண்ணினாய், நீ பயன் பெற்றிருக்கிறாய், அந்த பயனுக்கு பயன் கிடைக்கும்படியாக என் விஷயமாக ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ணு என்று அந்த கட்டளையை தலைமேல் தாங்கினார் என்பது இங்கே முதல் பகவன். கவி கதா, கவிகளும் தார்க்கிகர்களும் யானை மந்தை போல, யானை என்று சொன்னதனாலே அவர்களையும் உயர்வாகத்தான் பேசியிருக்கிறார் என்று தெரிகிறது. அந்த யானைகளுக்கு சிங்கம் போல தேசிகன். யானைகளுக்கு சிங்கம், யானைக்கும் சிங்கத்துக்கும் எந்த மாதிரியான உறவு என்றால், சண்டை வரும் இரண்டுக்கும், யானைகளும் சிங்கங்களும் சண்டை போடும், கடைசியில் சிங்கம் தான் வெல்லும், யானை படுத்து விடும். கவிகள் தார்க்கிகர்கள் எல்லாம் தேசிகனோடு மோதி பார்த்தார்கள், ஆனால் தோற்று போவார்கள் என்ற அர்த்தம். மோதி பார்த்தார்கள் ஆனால் என்று எதிகடித்தமாக சொல்வானேன். எத்தனையோ பேர் மோதி பார்த்தார்கள், தோற்றும் போனார்கள். தேசிகனுடைய சரித்திரத்தை பார்த்தால் பல பல வாதிகள் தேசிகனோடு வாதம் பண்ண வந்து தோற்று போயிருக்கிறார்கள் என்று கதைகள் வருகின்றன. அதனால்தான் இவர் கவி வாதி சிம்மம். அந்த யானைகளுக்கு சிங்கம் போல தேசிகன். கவி கதா கேசரி வெங்கடேச, அவருக்கு இயற்பெயர் வெங்கடேசன் என்று. வெங்கடேசன் என்பது திருமலையில் எழுந்தருளி இருக்கிற திருவேங்கடமுடையானுடைய பெயர். அந்த பெயரை இவருக்கு ஏன் இட்டார்கள் என்றால், இவரே அவர்தான். அரும்பொருள் நூல் விரித்து வென்றி புகழ் வேங்கடநாதன் எனும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல், அவனேதான், திருவேங்கடமுடையான் தான். வெங்கடேசாவதாரோயம், வெங்கடேசனுடைய அவதாரம் தான் இவர், அதனாலே வெங்கடேசன் என்று பெயர். அல்லது பாத்ரபத மாசகத விஷ்ணு விமலர்ஷே வெங்கடமகி திரபதி தீர்த்த தினபூதே, பிரம்மோத்சவ தீர்த்தவாரி என்று புரட்டாசி திருவோணத்திலே அவதரித்தார். புரட்டாசி திருவோணம் என்பது வெங்கடேசனுடைய நாள் ஆயிற்றே, அதிலே அவதரித்த காரணத்தினாலே இப்பொழுது கூட நம்மாத்திலே ஏதாவது ஒரு குழந்தை புரட்டாசி திருவோணத்திலே அவதரித்து விட்டால் வெங்கடேசன் அல்லது தேசிகனுடைய பெயரைத்தானே வைக்க வேண்டும். அதனாலே தான் தேசிகன் என்கிற குழந்தை பிறந்த பொழுது அனந்த சூரி தோத்தாரம்பை இந்த தம்பதி என்ன பெயர் வைத்தார்கள் குழந்தைக்கு? வெங்கடேசன் என்று பெயர் வைத்தார்கள். அது அவருக்கு இயற்பெயராக இருக்கிறது. இப்பொழுது வெங்கடேசன் என்ற பெயர் சிறிது சிறிதாக மறைந்து வேதாந்த தேசிகர் என்று அவருக்கு பட்டப்பெயராக பின்னாலே பெருமாள் கொடுத்தாரே, அது இன்னும் பிரசித்த தரமாக ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட வெங்கடேசன் இந்த ஸ்தோத்திரத்தை அத்தனுதா என்கிற முதல் பாதத்திலேயே இருக்கிறது, அவர் தான் பண்ணினார். சுவாமி தேசிகனே பண்ணினார் இந்த கருட பஞ்சாசத் என்கிற ஸ்லோகத்தை என்ற இந்த தகவல்கள் 2ஆம் அடியிலே இருக்கின்றன. இப்பொழுது 3ஆம் பாதம் போவதற்கு முன் 2ஆம் அடியிலே இருக்கிற ஒரு அலங்காரத்தை ரசித்து விடுவோம். அதிலே இரட்டை உருவகம் துவந்த ரூபகம் என்று ஒன்று இருக்கிறது. அது என்ன என்றால் யானை சிங்கம் ரூபகம். கவி கதகர்களாகிய யானைக்கு தேசிகராகிற சிங்கம் என்று. எல்லா கவி கதகர்களும், கதகர்கள் என்றால் ஏற்கனவே சொல்லப்படி தார்க்கிகர்கள், வாதம் பண்ணுபவர்கள், அவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் யானைகளாக கூட்டங்கள் இருந்தாலும் ஒரு சிங்கம் அந்த யானைகளை எல்லாம் வெல்லுவது வழக்கம் அல்லவா காட்டிலே, அதுபோலே தேசிகராகிற சிங்கம் அவர்களை வெல்கிறார் என்ற அர்த்தம். வாதித்விபசிரோ பங்க பஞ்சானன பராக்கிரமஹா என்கிற ஸ்லோகத்தை ஏற்கனவே ஒரு தடவை நாம் அர்த்தம் கேட்டோம். அந்த ரீதியிலே கதகர்கள் என்றால் என்கிற வாதிகளாகிற யானைகளின் தலைகளை பிளக்கிற சிங்கமானவர் தேசிகர் என்று. தேசிகருக்கு இதனால்தான் கவி தார்க்கிக கேசரி என்ற விருதம் கிடைத்தது. அந்த விருதத்துக்கே 2 தாற்பயம். கவிகளுக்குள்ளும் தார்க்கிகர்களுக்குள்ளும் சிரேஷ்டர் என்று ஒரு அர்த்தம், சிங்கம் போல பாய்ந்து அவர்களை எல்லாம் ஜெயிப்பவர் என்று இன்னொரு அர்த்தம். எத்திராஜ சப்ததியிலே தேசிகரே சொல்லிக் கொள்கிறார்,
கர்ணே சேஷ கவிதார்க்கிக சிம்மநாதகா என்று யானைகளை எல்லாம் பிடித்து ஆசாம தங்க ஜகநான விஷக்கிய வேகான் என்று ஆரம்பிக்கிற ஸ்லோகத்திலே யானைகளுக்கெல்லாம் கவிதார்க்கிக சிம்மநாதம் ஒரு சிங்கநாதம் போல விழட்டும் என்கிறார். அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இப்பொழுது வேண்டாம். இப்பொழுது மூன்றாவது பாதம் உத்தரார்த்தம். உத்தரார்த்தம் தான் உண்மையிலே பலஸ்ருதி பாதம், பலஸ்ருதி பாகம். பலஸ்ருதி தான் சொல்ல வந்தார். அதற்கு முன்னே இந்த ஸ்லோகம் எத்தனை, இந்த ஸ்தோத்திரம் எத்தனை ஸ்லோகங்கள் கொண்டது, எதற்காக, யாரை பற்றி, எந்த சந்தர்ப்பத்திலே, எவராலே எழுதப்பட்டது, அதெல்லாம் பூர்வார்த்தத்திலே சொல்லி முடித்து விட்டார். கவி நாமாங்கிதமாக ஆக்கிவிட்டார். அதற்கு பிறகு பலன் சொல்ல போகிறார். தாமே தாம் ஷீலயந்த சமித விஷதரவ்யாதி தெய்வாதி பீடாக. தாம் ஏதாம், தாம் என்றால் அதை என்ற அர்த்தம், ஏதாம் என்றால் இதை என்ற அர்த்தம். அது என்ன அதை இதை என்றால், அதுவேதான் இது என்பதே ஒரு தகவல். அதுவேதான் இது என்றால் எந்த அது என்றால், பூர்வார்த்தத்திலே ஒன்று சொன்னோமே, கருடனை ஒரு ஆணையிட்டார், அந்த ஆணைக்கு பணிந்து தேசிகன் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினார், 51 ஸ்லோகங்கள் ஆகிட்டு இது வரைக்கும் என்று. இப்படி பூர்வார்த்தத்திலே சொன்ன அது இப்பொழுது இது கருட பஞ்சாசத் என்று இருக்கிறது. அதை ஷீலயந்தஹ அபியாசம் பண்ணுபவர்கள், கருட பஞ்சாசத்தை அபியாசம் பண்ணுபவர்கள் பலன் பெறுவார்கள். என்ன பலன் என்றால் நிறைய பலன்கள். சமித விஷதரவ்யாதி தெய்வாதி பீடா என்று 4 பலன்களை முக்கியமாக இது சொல்கிறது. 4 பலன்களும் 4 பீடையிலிருந்து விடுதலை. முதல் பீடை பாம்பு தொல்லை, 2வது பீடை வியாதி ஹிம்சை, 3வது பீடை பிசாச்சு பீடை, 4வது பீடை மனக்கவலை. இந்த 4 இன்னும் 4 பதங்கள் இங்கே. விஷதரா என்பது பாம்பு, வியாதி என்பது பிணி, தெய்வ என்று இங்கே சொன்னது பூத பிரேத பிசாசங்கள் எல்லாம், ஆதி என்று சொன்னது மனவியாதி. ஆக இந்த 4 சொல்லி இருக்கிறார். இந்த 4மே சமிதமாகும், அடங்கி போகும். இந்த பீடைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகும். எதன் பலனாக? கருட பஞ்சாசத்தை சீலனம் பண்ணினதனாலே. சீலனம் என்றால் திரும்பி திரும்பி அனுசந்தானம் பண்ணினதனாலே இந்த 4 பீடைகளும் தொலையும். முதலாக பாம்பு பீடை. கருடனுக்கு முக்கியமாக எந்த பலனை கொடுப்பார் என்றால், பாம்பு கடித்த பிறகு கூட அந்த விஷம் இறங்கும்படியா பண்ணிவிடலாம் கருட மந்திரத்தாலே. கடிப்பதற்கு முன்னே பாம்பையே விரட்டலாம் கருட மந்திரத்தாலே. தேசிகனுடைய சரித்திரத்திலேயே ஒரு பாம்பாட்டி தேசிகனுக்கு ஒரு சவால் விடுகிறான். ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது அவருடைய வாழ்க்கையிலே என்றால், அவருக்கு சர்வதந்திர சுதந்திரர் என்று ஒரு விருதம் கிடைத்து விட்டது. ரங்கநாயகி தாயார் கொடுத்து விட்டால், பல பேருக்கு அது பொறுக்கவில்லை. இது என்ன சர்வதந்திர சுதந்திரம், எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்சு அப்படி கூட விருதம் வைத்துக் கொள்ளலாமா? நமக்கு என்ன தெரியுமோ, எந்த சாஸ்திரத்தில் சிறு வயதிலிருந்து அபியாசம் இருக்கிறதோ அது சொன்னால் பரவாயில்லை, வேதாந்த தேசிகன் என்று சொன்னால் கூட பரவாயில்லை, கவிதார்க்கிக சிம்மம் என்று சொன்னால் கூட பரவாயில்லை. ஆனால் சர்வதந்திர சுதந்திரர் என்று தாயார் விருதம் கொடுத்ததாக இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அது இருக்காது என்றெல்லாம் சொன்னவர்கள் பாம்பாட்டியை ஒரு விதமாக உந்துதல் பண்ணி தேசிகனுக்கு எதிராக பாம்புகளை ஏவினார்கள் அவன் மூலமாக. எதற்காக என்றால், அதுவும் ஒரு தந்திரம் தானே. பாம்பாட்டிக்கு ஒரு வித்தியை தெரிந்திருக்கிறது, அது தேசிகனுக்கு தெரியாதல்லவா? அவர் சர்வதந்திர சுதந்திரர் என்று சொல்லிக் கொள்ளக் கூடாது என்பதற்காக இந்த தந்திரம் உனக்கு தெரியாது என்பதை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் அவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள். அந்த சர்வதந்திர சுதந்திரர் என்ற விருதத்தை கொடுத்தவர் ரங்கநாயகி தாயார். அவள் சர்வதந்திர சுதந்திரா என்பதை இவர்கள் மறுக்கப் போவதில்லை. அவளாலே விருதம் கொடுக்கப்பட்ட பிறகு அதை நாம் எல்லாம் சவால் கொடுத்து ஆட்சேபிக்கலாமோ? அவளுடைய அனுகிரகம் அவருக்கு இருக்கிறது, அவள் காப்பாற்றினாள். நான் சர்வதந்திர சுதந்திர என்ற விருதத்தை இவனுக்கு கொடுத்த பிறகு இவனை யார் யார் மட்டம் தட்டுகிறார்களோ அவர்களை எல்லாம் அவள் கவனித்துக் கொள்கிறார். பாம்பாட்டி வந்தான். அப்போது தேசிகர் என்ன பண்ணார்? கருடன் தான் உதவினார். கருட தண்டகம் தான் சொன்னார் பாம்பாட்டியினுடைய பாம்பு.
கருடன் அங்கே வந்தது பிடித்துக் கொண்டு போய்விட்டது. இவர் சர்வதந்திர சுதந்திர என்றது சித்தமாகிவிட்டது. மேலே கதை இன்னும் கூட போகிறது. ஆக தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலேயே சமித விஷதரரானவர் அவர். கருடன் மூலமாக கருடனை வரவழைத்து தனக்கு பாம்பு தொல்லை இல்லாமல் பண்ணி கொண்டவர். அதனால்தான் அவரால் நிச்சயமாக சொல்ல முடியும், கருடனை நான் பண்ணினது போல நீங்கள் கூட சீலனம் பண்ணலாமே. நான் கருட பஞ்சாட்சரி மந்திர சீலனம் பண்ணினேன், நீங்கள் கருட பஞ்சாசத் ஸ்தோத்திர சீலனம் பண்ணலாமே, அப்பொழுதும் அதே பலன் கிடைக்குமே. சமித்த விஷத்தர பாம்பு தொல்லை எல்லாம் இருக்காது, கருடன் பார்த்துக் கொள்வார் உங்களை. அது தவிர வியாதி இருக்காது, பேய் பிசாச்சி இருக்காது, மனக்கவலை இருக்காது. இதெல்லாம் எப்படி சொல்லுகிறார் என்றால் புராணங்கள் சொல்லுகின்றன. கருடனிடம் பக்தி செலுத்துபவர்களுக்கு வியாதி வராது என்று புராண ஸ்லோகம் சொல்லுகிறது. நாம் புராணங்களை நம்புபவர்கள் அல்லவா, அதனாலே அந்த பலன் இதற்கும் கிடைக்கும் என்று சொல்கிறார். இப்பொழுது 3ஆம் பாதத்து தகவல்களை பார்த்தாயிற்று. 3ஆம் பாதத்திலே தெய்வ பீடா என்று ஒன்று இருக்கிறது. 4 பீடா இருக்கிறது அங்கே. முதல்ல 3ஆவதாக தெய்வ பீடா, 4ஆவது ஆதிபீடா. இந்த தெய்வ பீடா என்பதற்கு என்ன அர்த்தம்? நாம் என்ன அர்த்தம் சொன்னோம் என்றால் பூத பிசாசாதிகளாலே நேருகிற பிழை என்று அர்த்தம் சொன்னோம், நேருகிற தொல்லை என்று அர்த்தம் சொன்னோம். ஆனால் ஒரு ரசிகர் வேதாந்தவாபதுக்கு வெள்ளிவில்லம் சுவாமி தெய்வ பீடா என்றால் தெய்வ குற்றங்கள், தெய்வ குற்றங்களாலே வருகிற பீடை, தெய்வங்களிடம் நாம் அபச்சாரப்பட்டதுனாலே என்ன பீடை வருமோ அது என்று சொல்லி இருக்கிறார். ஆஹா, தெய்யாலு என்று தெலுங்கிலே கூட சொல்லுகிறார்கள். பூத பிரேத பிசாச்சாதிகளாலே வருகிற ஹிம்சை வேண்டாம் என்ற அர்த்தமும் வைத்துக் கொள்ளலாம். அல்லது நாம் ஏதாவது தெய்வ குற்றங்கள் புரிந்து அதனாலே தெய்வங்கள் நமக்கு ஏதாவது பீடை பண்ணுமானால் அது போய்விடும் என்றும் அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது 4ஆவது பாதம், கடைசி பாதம். காங்க்ஷா பௌரஸ்ய லாபாஹ கிருதமிதர பலைஹி சார்க்ஷ்ய கல்பா பவந்தி. அவர்கள் விரும்புபவை விரும்பும் முன்னரே கிடைத்துவிடும். இதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன், மிகப்படுத்தி பேசுகிறார் என்று. விரும்பினதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்வதுண்டு. தெய்வங்களுடைய அருள் இருந்தால் காங்கிதமெல்லாம் சித்திக்கும், அதே சர்வ அபீஷ்ட பலப்பிரதன் என்றெல்லாம் சொல்வதுண்டு. ஆனால் காங்ஷா பௌரஸ்ய லாபாக என்ற பத பிரயோகமும் சரி, வார்த்தையும் சரி, அதில் இருக்கிற கருத்தும் சரி, இந்த இடத்தில் மட்டும்தான் நாம் பார்க்கிறோம். காங்ஷா பௌரஸ்ய லாபா, நாம் ஆசைப்பட்டது ஆசைப்படும் போதே முன்னேயே கிடைத்துவிடும், அவ்வளவு விரைவு. அவர்கள் விரும்புபவை விரும்பும் முன்னரே கிடைத்துவிடும் என்று கொஞ்சம் புரட்சிகரமான தகவலாக இருக்கிறது. கிருதமிதர பலைஹி, வேறு பலன்கள் தேவையில்லை. சில பேர் அர்த்தம் சொல்லி இருக்கிறார்கள், வேறு பலன்கள் வேண்டாம் என்று தோன்றிவிடும் என்று. நாம் பார்க்க போகிறோம் கிருதமிதர பலைஹி எப்படி அர்த்தம் சொல்லலாம் என்று பின்னாலே பார்க்க போகிறோம். இப்பொழுது என்ன அர்த்தம் சொல்கிறோம்? வேறு பலன்களை பற்றி பேசுவானேன். எவ்வளவோ செல்வான சின்ன சின்ன பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவைப்படலாம். நாளைக்கு எனக்கு ஒரு காலனா வேண்டி இருக்கலாம், அல்லது என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரை இம்சிக்காமல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் இதர பலன்கள். கிருதம் அதை பற்றி இப்பொழுது பேச வேண்டாம் அப்பா, ஏனென்றால் ஏற்கனவே பேசியாச்சு. அதில் அடங்கிவிட்டது. அதெல்லாம் முக்கியமான பலன் இருக்கிறதே, அது தார்க்கிய கல்பா பவந்தி என்பதுதான். கருடனுக்கு சமமாக ஆகிறார்கள், தனக்கு சமமாக ஆக்குபவர் என்று பெருமாளை சொல்கிற வழக்கம் திருவாய்மொழியிலே கூட சொல்கிறார். பெருமாளுக்கு சமமாக நம் பக்தர்களை ஆக்குகிறார் என்பது உபனிஷத்திலே கூட வருகிறது. மோட்சம் என்பது என்ன? பகவானுடைய போகத்துக்கு சமமான போகத்தை நாம் பெறுகிறோம், அதுதானே மோட்சம் என்பது. தனக்கு சமமாக ஆக்குவது என்பது மிகப்பெரிய மனிதர்களாலே தான் முடியும், மிகப்பெரிய புருஷர்களாலே தான் முடியும். பெருமாளுக்கு முடியும், அப்பொழுது கருடனுக்கு முடியும். கருடனுக்கு சமமாகிறோம் என்றால் என்னென்னவோ அர்த்தங்கள் நாம் கற்பனை பண்ணிக் கொள்ளலாம். முக்கியமான அர்த்தம் ஸ்ரீவைகுண்டத்திலே வசிக்க முடியும் என்று. கருடன் அங்கேதானே வசிக்கிறார், அவர் நித்திய சூரியாயிற்றே. அவரை போல நாம் ஆகிறோம் என்றால் முக்தாத்மாவாக ஆக முடியும் என்று. 4ஆம் பாதத்து தகவல்களை பார்த்தோம். இப்பொழுது சில ரசனைக்காக அனுப்பிராச அலங்காரத்தை ஓரிரு நிமிஷங்கள் மட்டும் பார்த்தோம், மேலே போய்விடுவோம்.
அத்தன்னு தவினதா என்று ஒரு பதஜோடி, நந்தனம் நந்தயிஷ்யன் என்ற இரண்டாவது பதஜோடி, கவி கதகடா கேசரி கே என்றது, தாமே தாம் தா ரெண்டு தடவை இருக்கு, ஷீலயந்த ஷமித விஷதர சீஷா விஷம் வியாதி வி வி மறுபடியும் காங்ஷா கிருத கல்பா ஒரே பாதத்திலே காங்ஷா வந்திருக்கிறது, கிருத்தமித்தர பலை இங்கே கிருத்தம் வந்திருக்கிறது, கல்பா பவந்தி கல்பா வந்திருக்கிறது, கா என்பது 3 தடவை. இதெல்லாம் அனுப்பிராசம் என்கிற சொல்லணியை ஏற்படுத்துகின்றன. இதில் அதிகம் நேரம் செலவழிக்கப் போவதில்லை. அடுத்தது கருத்துரை. கருட பஞ்சாசத்துக்கு வியாக்கியானங்கள் நிறைய இருக்கின்றன. அதிலே ஒரு தமிழ் வியாக்கியானம், தமிழ் வியாக்கியானம் சம்ஸ்கிருதம் தமிழும் கலந்த வியாக்கியானமாக இருக்கும். மணிப்பிரவாள வியாக்கியானம் எழுதினவர் சின்னாமு ஸ்ரீனிவாசாச்சார் சுவாமி. அவர் கருத்துரை எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் நாமும் பார்த்து கொண்டேதான் வருகிறோம். இந்த ஸ்லோகத்துக்கு அவர் எழுதின கருத்துரையை பார்ப்போம். கவிதார்க்கிக சிங்கரான ஸ்ரீ தேசிகன் என் விஷயமாக ஸ்தோத்திரம் செய்ய கடவா என்கிற பெரிய திருவடி நியமனாரின் நியமனத்தை கொஞ்சம் பரிபாஷை பதம் கலந்திருக்கிறார். பெரிய திருவடி நயனார் என்பது கருடனுக்கு வைஷ்ணவ பரிபாஷை. அந்த நியமனம் தான் கட்டளை. இங்கே ததாஜ்ஞாம் என்ற பதம் இருக்கிறது. சிரசா வகித்து மௌளோ கிருத்வா பதம் இருக்கிறது. அதற்கு பிறகு நான் அடைப்புக்குறி போட்டிருக்கிறேன், அவர் போடவில்லை. கருத்துறையிலே அடைப்புக்குறி இல்லாமலே தான் எழுதியிருக்கிறார். கருட நதியில் நீராட்டம் செய்தருளி என்று. திருவகேந்திரபுரத்திலே ஓடுகிற நதிக்கு கருட நதி என்றே பெயர். அதிலே நீராட்டம் செய்தருளி என்று அதெல்லாம் ஸ்லோகத்தில் இல்லை. இந்த 52வது ஸ்லோகத்திலே சுவாமி கருட நதியில் நீராடினார் என்பது இல்லை. இருந்தாலும் அதை ஏன் அவர் எழுதியிருக்கிறார் என்றால், அவருக்கு அதை சொல்ல தோன்றி இருக்கிறது. ராத்திரி நியமனம் ஏற்பட்டது. தூங்கி விழுந்தவுடன் கருட நதியிலே நீராட்டம் செய்து, கருட நதி என்ற பெயரை சொல்ல வேண்டும். தீரத்தில் இருக்கிற அரசமரத்தில் எழுந்தருளி இருக்கிற பெரிய திருவடி நயனாரை, அதுவும் கருடனை தான். கருட பஞ்சாட்சரியை தியானித்துக் கொண்டு அது கருட மந்திரத்தை ஜபித்துதான். இதுவரைக்கும் நான் அடைப்புக்குறிக்குள்ளே எழுதியிருக்கிறேன். இந்த ஸ்லோகத்திலே இல்லாத அர்த்தங்களையும் சேர்த்து எழுதியிருக்கிறார். பிறகு இந்த ஸ்லோகத்திலே இருக்கிற அர்த்தங்கள் 51 ஸ்லோகத்தினாலே ஸ்தோத்திரம் செய்தருளினார். யார்? அந்த வெங்கடேஷ், கவிதார்க்கிக சிம்பமானவர். அந்த ஸ்தோத்திரத்தை அபியசிக்கிறவர்கள் தாமே தாம் ஸ்ரீலயந்தஹ, ஒரு விதமான வியாதியும் இல்லாதவர்களாய், சமித வியாதி பீடா சகலாபீஷ்டங்களையும் பெற்று, காங்ஷா பௌரஸ்ய லாபாஹ, சகலாபீஷ்டங்களையும் பெற்று தர்மார்த்த காமங்களில் ஆசையற்றவர்களாய், கிருத்தமிதர பலைஹி என்பதற்கு இவர் வைத்துக் கொண்டிருக்கிற தாற்பயம், எனக்கு அறம்பொருள் இன்பம் எல்லாம் வேண்டாம் என்று அவர்கள் போய்விடுவார்கள். அதற்கு அந்த தாற்பயமா? நான் இதுவரையில் அந்த தாற்பயத்தை சொல்லவில்லை. மீதி பலன்கள் எல்லாம் ஏற்கனவே சொன்னதிலே அடங்கி போகினா என்று சொன்னேன். இவர் சொல்லுகிறார் மீதி பலன் எல்லாம் அவர்களுக்கு வேண்டாம், கருடனுக்கு சமானர்கள் ஆகிறார்கள் என்று கருத்துரை முடிந்தது. இப்பொழுது மௌளவு கிருத்வா ததாஜ்ஞாம், கருடன் ஒரு ஆஜ்ஞையிட்டதாக இருக்கிறதே, அது எங்கே இருக்கிறது என்பதை பற்றி சிறிது விசாரம். கருடனின் கட்டளைப்படி தேசிகர் இந்த ஸ்தோத்திரத்தை இயற்றினார். அதுக்கு என்ன சான்று வேண்டும் என்றால் இதிலே சொல்லி இருக்கிறாரே, மௌளவு கிருத்வா ததாஜ்ஞாம் என்று, கிருத்வா மௌளவு ததாஜ்ஞாம் என்று. அதனால் தேசிகரே சொன்ன பிறகு அதுக்கு வேறு சான்று வேண்டாம். இதுக்கு அகச்சான்று என்பார்கள். அகச்சான்று கிடைக்கும் பொழுது புறச்சான்று எதற்கு தேட வேண்டும்? கருட பஞ்சாசத்திலேயே சொல்லி இருக்கிறார், கருடன் கட்டளையிட்டார், நான் பாடினேன் என்று. ஆனால் அந்த விற்த்தாந்தத்தை எப்படி சொல்கிறார்கள்? இந்த கருட பஞ்சாசத்துக்கு சம்ஸ்கிருத வியாக்கியானம் எழுதினவர் ஒருவர் இருக்கிறார், ஸ்ரீபாஷ்யம் ஸ்ரீனிவாசாச்சார் என்று அவருக்கு பெயர். அவர் இந்த கதையை எழுதியிருக்கிறார். ஒரு நாள் ராத்திரி தேசிகருடைய சொப்னத்திலே கருடன் எழுந்தருளினார். என் விஷயமாக ஒரு ஸ்தோத்திரத்தை இயற்று என்று சொப்னத்தில் தான் ஆஜ்ஞாபித்தார். மறுநாள் காலையிலேயே தேசிகர் கருட நதியிலே நீராடி கருட பஞ்சாட்சரியை ஜபித்து கருடன் சந்நிதிக்கு போய் கருட பஞ்சாசத்தை இயற்றினார்.
கருட கருட என்று திரும்பி திரும்பி வருகிறது. அவர் நீராடின நதியும் கருட நதி, அவர் ஜபித்த மந்திரமும் கருட மந்திரம், அவர் போன இடமும் கருடன் சந்நிதி, அவர் இயற்றின ஸ்தோத்திரமும் கருட பஞ்சாசத் என்று சொல்வதற்காக 4 தடவை கருடனை சொல்லி இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்கிற விற்த்தாந்தத்தை ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீனிவாசாச்சாரியர் தெரிவிக்கிறார். அதனாலேதான் கிருத்வா மௌலௌ ததாஜ்ஞாம் என்பது நமக்கு நன்றாக புரிகிறது. ஷீலயந்தஹா, இந்த கருட பஞ்சாசத்தை நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால் சீலனம் பண்ண வேண்டும். சீலனம் என்றால் என்ன? அனுசந்தானம் பண்ண வேண்டும். நமக்கு இப்போதுதான் ஞாபகம் வருகிறது, இந்த சீலனத்தை பற்றி கருட பஞ்சாசத்தின் முதல் ஸ்லோகத்திலேயே தெரிவித்திருக்கிறார் என்று. முதல் ஸ்லோகத்துக்கும் கடைசி ஸ்லோகத்துக்கும் போதுமான பதமாக இருக்கிறது. முதல் ஸ்லோகத்திலே கருட மந்திரத்தை பற்றின பேச்சு, அப்பொழுது ஷீலயாவஹா என்று வாக்கியம் முடிந்தது. நாம் இந்த மந்திரத்தை அனுசந்திப்போம், அபியசிப்போம் என்ற அர்த்தம். கடைசி ஸ்லோகத்திலே கருட பஞ்சாசத்தை சீலனம் பண்ணுங்கள், அப்படி பண்ணினால் நிறைய பலன் கிடைக்கும் என்று அதே சீலன பதமே வருகிறது. மந்திர ஜபத்துக்கு என்ன பலனோ அதே பலன் இந்த ஸ்தோத்திர அபியாசத்துக்கும் உண்டு என்று சொல்ல வருகிறார். அதனாலதான் மந்திரத்துக்கு சீலனம் என்ற பதத்தை இட்டார். இப்பொழுது கருட பஞ்சாசத்துக்கும் சீலனம் என்கிற பதத்தை இட்டிருக்கிறார். மந்திர ஜபத்துக்கு என்ன பலன், கருட மந்திரம் ஜபித்தால் என்ன பலன் என்றால், முதல் பலன் விஷம் நீங்கும் என்பது. பாம்பு கடி விஷம், மற்ற விஷங்கள் எல்லாம் கூட கருட மந்திர ஜபத்தாலே நீங்கிவிடும் என்கிறது புராண பிரசித்தம். பிரத்யக்ஷ சித்தம் இப்பொழுது கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். கருட மந்திரத்தாலே விஷம் இறக்குகிறார்கள் என்று. கருட கவசம் என்று ஒரு புராண ஸ்லோகம் இருக்கிறது. அது என்ன சொல்கிறது? எஃப் பட்டேத் பிராதருத்சாய விஷதோஷம் ந பஷ்யதி. பாம்பு கடிக்கிற வரையில் காத்துக்கொண்டு அதற்கு பிறகு மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் என்பதில்லை. காலை வேளையிலே இந்த கருட மந்திரம், கருட கவசம் என்று ஒன்று, கருட கவசம் என்கிற இந்த ஸ்லோகத்தை எவன் வாசிக்கிறானோ, அது புராண ஸ்லோகம், அவன் விஷதோஷம் ந பஷ்யதி, அவனுக்கு விஷதோஷம் ஏற்படாது. பாம்பு கடிக்காது, கடித்தாலும் விஷம் ஏறாது. ஏனென்றால் அவன் கருட கவசத்தை அனுசந்தானம் பண்ணி இருக்கிறான் என்று சொல்கிறது அந்த புராணம். அதன்படி இந்த கருட பஞ்சாசத்தை அனுசந்திப்பவனுக்கும் விஷதோஷம் வராது. விஷதோஷம் வராது என்றால் பாம்பு இருந்தாலும் கடிக்காது, இவனை கடித்தாலும் அந்த விஷம் இவனுக்கு மேலே ஏறாது. கருடனுக்கு கவசம் என்று ஒன்று இருப்பது போல கருடனுக்கு துவாதச நாம ஸ்தோத்திரம் என்று ஒன்று இருக்கிறது. 12 திருநாமங்கள் கருடனுக்கு. இங்கேயே கூட 12க்கு மேலும் திருநாமங்கள் கருட பஞ்சாசத்திலேயே கருடனுக்கு வந்திருக்கின்றன. ஒரு சுவாமி கருட பஞ்சாசத்திலே கருடனுக்கு என்னென்ன திருநாமங்கள் என்று ஒரு லிஸ்டே போட்டிருக்கிறார். துவாதசைதானி நாமானி கருடஸ்ய மகாத்மனஹ யஃப் படேத் ப்ராதருத்தாய ஸ்நானே வாசயனே பிவா விஷம் நாக்ராமதே தஸ்ய நச ஹிம்சந்தி ஹிம்சகாஹ. கருடனுடைய 12 திருநாமங்களை காலை வேளையிலே குளிக்கும் பொழுதோ அல்லது படுக்கையிலேயோ எவன் படிக்கிறானோ, அந்த கருடனுடைய திருநாமத்தை படித்தால் போறோம். வேறு ஸ்தோத்திரங்கள் எல்லாம் படிக்க வேண்டாம். 12 திருநாமங்கள் இருக்கின்றன. என்னென்ன என்று அந்த புராணத்தில் எடுத்து கொடுத்திருக்கிறார். வைனிதேயன் கூட ஒரு திருநாமம் தான். அவனுக்கு என்ன பலன் என்றால் 2 சொல்கிறார். விஷம் ஆக்கிரமதே, அவனை விஷம் ஆக்கிரமிக்காது. அதான் முதல் பலன். அதனால்தான் கருட பஞ்சாசத்தினுடைய பல ஸ்ருதியிலே முதலிலே அதை சொல்லிவிட்டார். 2வது தான் நச ஹிம்சந்தி ஹிம்சகா, அதைத்தான் தெய்வ பீடா வராது, பேய் பூதம் பிசாசு எல்லாம் வராது என்பதை சொன்னது இதிலிருந்து வாங்கினதுதான். புராணங்கள் என்ன பலன்களை சொல்லுகின்றனவோ அதே பலன்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக. கருட புராணம் என்றே 18 புராணங்களிலே ஒரு புராணம் கருடனுடைய பெயரிலேயே இருக்கிறது. அந்த புராணத்தை வாசித்தால் என்ன பலன் என்று கடைசியில் சொல்கிறது. ஸ்ருண்வதாம் காமனா பூரம் என்று. இந்த புராணத்தை வாசிப்பவர்களுக்கு மட்டுமில்லை, ஸ்ருண்வதாம் கேட்பவர்களுக்கு கூட. புராணத்தை எல்லாரும் வாசிக்க தகுதி இல்லாமல் இருக்கலாம், வாசிக்க சக்தி இல்லாமல் இருக்கலாம், சம்ஸ்கிருதமே தெரியாதவர்கள் கூட இருக்கலாம். அவர்களெல்லாம் புராணத்தை கேட்கலாமே. அப்படி கேட்பவர்களுக்கு என்ன பலம் என்றால் காமனா பூரம்,
எதை விரும்புகிறார்களோ அது நிறைவேறும். கருட புராணத்தை கேட்டால் அப்படி. அதனால்தான் அதை அடியொற்றித்தான் இங்க அந்த பலனை சேர்த்திருக்கிறார். எப்படி விஷக்கடி பலனை சேர்த்தாரோ புராணத்தில் இருப்பதாலே, அதே மாதிரி காங்ஷா பௌரஸ்ய லாபாஹ என்பதை ஏன் கருட பஞ்சாசத்தினுடைய பலனாக தேசிகன் இங்கே எழுதியிருக்கிறார் என்றால், காமனா பூரம் என்று கருட புராணம் சொல்லுகிறது. கருட புராணத்தை கேட்பவர்களுக்கு என்ன பலன் சொல்லி இருக்கிறதோ அந்த பலனைத்தான் கருட பஞ்சாசத் சீலனம் பண்ணுபவர்களுக்கும் சுவாமி தேசிகன் சொல்லுகிறார். ஏனென்றால் கருட புராண சாரம் இதிலே இருக்கிறதே. அதனாலே காங்ஷா பௌரஸ்ய லாபாஹ, அதற்கு அர்த்தம் சொல்வதை பார்த்தோம். அபீஷ்டம் சித்திக்கும், அது அர்த்தம், மேலான அர்த்தம் அவ்வளவுதான். விரைவில் சித்திக்கும் என்பதை சொல்வதற்காகத்தான் பௌரஸ்ய பதம் வந்திருக்கிறது. விரைவில் சித்திக்கும் என்பதிலே ஒரு அத்தியுக்தி பண்ணுகிறார். அதாவது உண்மைக்கு மேலாகவும் சொல்லுகிறார். விருப்பம் வந்தவுடனே லாபம் வந்துவிடும் என்று. அதைவிட பெரிய அத்தியுக்தியாக இங்கே பண்ணி இருக்கிறார். விருப்பத்துக்கு முன்னதாகவே கிடைத்து விடும் என்று. சகலாபீஷ்ட சித்தியானது அதிசீக்கிரமாக உண்டாகும். கருட பக்தனானவன் தன் மனோரதத்தை பண்ணி முடிப்பதற்குள்ளே ஆசை பூர்ணமாக பூர்த்தி ஆகிவிடும். அவ்வளவு வேகமாம் பலப்பிரதானத்திலே கருடன். அவர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு மட்டும்தான் வேகம் என்று நினைத்திருந்தோம். அதை பற்றித்தான் கருட பஞ்சாசத்திலையும் நிறைய வாசித்தோம். ஆனால் நம்முடைய அபீஷ்டங்களை நிறைவேற்றி வைப்பதிலே கூட அவருக்கு வேகம் வருகிறது. இதில் கூட கருட வேகத்தை அவர் பாராட்டுகிறார். அடுத்ததாக ஆதி என்று ஒன்று. ஒரு பலனிலே மனக்கவலையினாலே வந்த மனோவியாதிக்கு ஆதி என்று பெயர். பக்கத்திலே 4 என்ற எண்ணை எதற்காக போட்டிருக்கிறேன் என்றால், பல பேர் ஆதி என்ற பிரசித்த தரமான பதத்தோடு குழம்பி விடுவார்கள். ஆதி என்று ஒரு பதம் இருக்கிறது, முதலான என்று அர்த்தம். ஆதி வேறு ஆதி வேறு. இங்க இருக்கிறது ஆதிதான். ஆதிஸ்துமானசி பீடா என்கிறது அபிதான அர்த்தமாலா கோஷம். இந்த கோஷத்தை சற்று முன்னால் நாம் வேறொரு பதத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது பார்த்தோம். ஆதி என்றால் மானசி பீடா என்ற அர்த்தம். மனசிலே ஏற்படுகிற வியாதி, அதற்கு ஆதி என்று பெயர். மனக்கவலையினாலே ஏற்பட்ட மனசின் வியாதிக்கு ஆதி என்று பெயர். எப்பொழுதும் ஆதி வியாதி என்று சேர்த்து சேர்த்து பேசுவார்கள் என்று சற்று முன் சொன்னேன். அதற்கு ஒரு உதாரணம். ஆதி வியாதி சதைர் ஜனஸ்ய விவிதைஹி ஆரோக்கியம் உன்மூல்யதே. பிரசித்தமான ஸ்லோகம் தான். ஏனென்றால் இது வைராக்கிய சதகத்திலே இருக்கிறது. அது பிரசித்தமான கிரந்தம். சதகத்ரயம் என்று 3 சதகங்களை பண்ணினான் பர்தகிரி. அதிலே நீதி சதகம் இந்த 3க்குள்ளே மிகவும் பிரசித்தம். அவன் ஸ்ருங்கார சதகமும் பண்ணி இருக்கிறான் காதலை பற்றி. வைராக்கிய சதகமும் அதற்கு எதிராக பண்ணி இருக்கிறான் வைராக்கியத்தை பற்றி. ஒருவனே தான் 3ஐயும் பண்ணி இருக்கிறான். அந்த வைராக்கிய சதகத்திலே இந்த ஆதி வியாதிகளை நினைத்து பார்க்க சொல்லுகிறார். ஆரோக்கியமே கெட்டு போய்விடும் அந்த ஆதி வியாதிகளால். அதனாலே வைராக்கியம் ஏற்படும் என்று. அது அந்த கருத்து இப்பொழுது நமக்கு தேவையில்லை. ஆதி வியாதி என்று இந்த ஜோடியை பற்றி மனக்கவலை, மனப்பிணி, உடற்பிணி, கருட பஞ்சாசத்தை பாராயணம் பண்ணினால் ஆதிகளும் வியாதிகளும் நீங்கும் என்று 2ஐயும் சேர்த்து சொல்லி இருக்கிறார். இங்கே வியாதிதை வாதி பீடா என்று ஆதியும் வியாதியும் சேர்த்து சொல்லி இருக்கிறார் என்பது மட்டும் இப்பொழுது போதும். கிருத்தமிதர பலை, இதர பலங்கள் என்றால் அறம், பொருள், இன்பங்கள், திரிவர்க்கங்கள் அல்லது பசு, புத்திரம், புத்திரன், வித்தம், என்னென்னவோ பலன்கள் நமக்கு தேவை இருக்குது. இம்மை பலன்கள் அதையெல்லாம் சொல்லுகிறார். கிருத்தம் என்று சொன்னால் போதும் என்கிற அர்த்தத்திலே இது வந்திருக்கிறது. மற்ற பலன்கள் எல்லாம் போதும் என்று. அதற்கு தாத்பரியம் சொல்லும் பொழுது இங்கே சிலேஷம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. 2 அர்த்தம் எந்த பதத்துக்கும் சொல்ல போறதில்லை. ஆனால் மற்ற பலன்களாலே போதும் என்றால் என்ன கருத்தா இருக்கும் என்றால், ஒரு கருத்து வேறு பலன்கள் எல்லாம் வேண்டாம், மோட்ச பலன் கிடைக்கும், தார்ட்சிகல்பா பவந்தி என்பதிலே அது உள்ளடங்கி இருக்கிறது என்று ஒரு அர்த்தம் சொல்லலாம். சில வியாக்கியானங்கள் அப்படிதான் சொல்லுகின்றன, வேறு பலன்கள்லாம் வேண்டாம் என்றே ஆகிவிடும் என்று. ஆனால் எனக்கு பிடித்த அர்த்தம் எது என்றால், வேறு பலன்களை பற்றி இங்கே பேச வேண்டாம், அது ஏற்கனவே பேசினதிலேயே அடங்கிவிடும்.
அபீஷ்டமெல்லாம் சித்திக்கும் என்று சொன்ன பிற்பாடு பசு கிடைக்குமா, பிள்ளை பிறப்பானா என்று ஒவ்வொன்றாக சொல்ல தேவையில்லை. நீ எது எது ஆசைப்படுகிறாயோ அதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி ஆயிற்று. அது மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாலே ஒரு வார்த்தை சொல்ல போகிறோம். மிக பெரிய பலனான தார்க்ஷகல்பா பவந்தி என்பதை பற்றி பேசுவதற்கு இருக்கையிலே இதை மற்றதெல்லாம் பற்றி பேசுவானேன்? இதெல்லாம் மிகவும் சில்வான பலன், சிறு பலன்கள். அதை விட பெரிது இருக்கும் பொழுது இதனாலே இவற்றாலே கிருதம் என்று முடித்து விட்டார். இப்பொழுது கடைசியாக தார்க்ஷ்யகல்பா பவந்தி என்று கருடனுக்கு சமானமாக ஆகிறார்கள் இந்த கருட பஞ்சாசத்தின் அனுசந்தாதாக்கள். சமானர்கள் என்றால் என்ன என்றால், இதற்கு முன் 51 ஸ்லோகங்களிலே கருடனுக்கு என்னென்ன மகிமைகளை சொன்னோமோ நிறைய மகிமைகள் சொல்லி இருக்கிறோம். கருடனுக்கு 100 விதமான மகிமைகள் இதிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அத்தனை மகிமைகளும் இவர்களுக்கும் கிடைக்கும், இந்த ஸ்லோகானுசந்தானம் பண்ணுகிறவர்களுக்கும் கிடைக்கும். அதுதான் தார்க்ஷ்ய கல்பா பவதி. கல்பா என்றால் அவனுக்கு சமமாக ஆவார்கள் என்று. ஏனென்றால் கருடனுடைய அருளினாலே இவர்கள் அத்தனை மகிமைகளையும், கருடனுக்கு இருக்கிற மகிமைகளை எல்லாம் பெறுவார்கள். அவற்றுக்குள்ளே முக்கியமாக பரமபதத்திலே நித்திய கைங்கரியம் கிடைக்கும். ஏனென்றால் அது அல்லவா கருடன் பண்ணுகிறார், அதனாலே அல்லவா அவருக்கு மகிமை அதிகமாகிறது. அது இவர்களுக்கும் கிடைக்கும். இதை சொல்லும் போது மற்ற சில்வான பலன்களை எல்லாம் சொல்ல வேண்டாம் என்பதற்காக கிருத்தம் இதர பலைகி என்கிறார். சில்வான பலன்கள் கிடைக்காது என்பதாலே இல்லை, சில்வான பதங்களை சொல்ல வேண்டிய தேவையில்லை என்பதனாலே. சில்வான பலன்கள் இவர்களுக்கு வேண்டாம் என்று தோன்றிவிடும் என்று ஒரு வியாக்கியானம் இருக்கிறது. அது கூட வேண்டாம், அவர்களுக்கு சில்வான பதங்களும் சிற்றின்பங்களிலேயும் நாட்டம் இருந்தாலும் இருக்கட்டும், அதை பற்றி இங்கே பேச வேண்டாம். ஏனென்றால் அதை விட உயர்ந்ததான பலனை பற்றி பேசியாயிற்று. அது எப்படி என்றால், ராஜ்யம் கிடைக்க போகும் ஒருவனுக்கு கடலமிட்டாயும் கிடைக்கும் என்று சொன்னால் நன்றாய் இருக்காதே, அதை சேர்த்து பேசக்கூடாதே. தார்க்ஷ்யகல்பா பவந்தி என்று மிகப்பெரிய பலனை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது மிக சிறியதாக ஒன்றை இது கிடைக்குமா அது கிடைக்குமா என்று சொல்லக்கூடாது என்று அதுக்காக என்ன சொல்றார்? கிருத்தம் இதர பலைகி, மீதி எல்லாம் ஆச்சு, பேச்சு போதும், தார்க்ஷ்யகல்பா பவந்தி என்று அவற்றில் வெறுப்பை சொல்லவில்லை, அவற்றை பேச வேண்டிய தேவையில்லை என்பதைத்தான் சொல்லுகிறார். தார்க்ஷ்யகல்பா பவந்தி, இவ்வளவு மகிமை இந்த கருட பஞ்சாசத் பாராயணக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னதாயிற்று. இப்பொழுது ஸ்லோகத்தை மறுபடியும் வாசிப்போம். சைகாம் பஞ்சாசதம் யாமதனுத வினதானந்தனம் மந்தயிஷ்யன்னே கிருத்வா மூலௌ ததாஜ்ஞாம் கவி கதக கடா கேசரி வெங்கடேஷः தாமேதாம் ஷீலயந்தः சமித விஷதர வியாதிதைவாதிபீடாः காங்க்ஷா பௌரஸ்ய லாபாः கிருதமிதர பலைः தார்க்ஷ்யகல்பா பவந்தி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. இன்றைய